நல்லவர்கள் கஷ்டப்பட்டுவதும் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருப்பதும் எதனால்? பக்தன் ஒருவன் கிருஷ்ணரிடம் கேட்டான், கிருஷ்ணா, நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருப்பதும் எதனாலென்று? இப்பிறவியில் நல்லவர்களாக இருப்பவர்கள் போன ஜென்மத்து பாவப் பதிவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். கெட்டவர்கள் நன்றாக இருப்பதற்கு காரணம் போன ஜென்மத்து நல்ல பதிவுகளின் காரணமாக இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். போன ஜென்மத்து பாவ பதிவுகள் தீர்ந்தபின் இந்த ஜென்மத்தில் சுகமாக இருப்பார்கள். போன ஜென்மத்து புண்ணிய பதிவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் கெட்டவர்கள் அவர்கள் புண்ணிய பதிவுகள் தீர்ந்த பின் கர்மா காரணமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களென கிருஷ்ணர் கூறினார். எனவே நிச்சயம் நல்லவர்கள் அவர்கள் முன் ஜென்மத்து கர்மா தீர்ந்ததும் வரும் காலத்தில் சந்தோஷமாகவும், அதே நேரம் கெட்டவர்கள் அவர்களுடைய போன ஜன்மத்து புண்ணிய பதிவுகள் தீர்ந்ததும் எதிர்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுவார்கள். இதை மனதில் பதிய வைத்து எப்போதும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்.